மழை தண்ணி சுத்தமான தண்ணி கிடையாது. அதுலேயும் நிறைய பாக்டீரியாஸு, தூசு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளை கழுவி கமெண்டில் ஊற்றிருந்தீங்க. மழை தண்ணியை பற்றி தப்பாக பேசாத, காலகாலமாக நாங்கள் அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே ஆனதில்லை, நீ ஒரு கார்ப்பரேட் கைகூலி மினரல் வாட்டர் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறியா, மழை தண்ணி தான் இருக்கிறதுலே உலகத்திலே தூய்மையான தண்ணி, நீ பொய் சொல்கிற, நீ தப்பான தகவல்களை பரப்புற இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த காணொலி. முதல்ல இந்த வீடியோ நான் எதுக்காக பதிவிட்டிருக்கேன்னா, ரொம்ப காலமாகவே மழை தண்ணி நேரடியாக வானத்துலேருந்து நேரடியாக வருது அப்படின்றதுனால அது தூய்மையானது, எந்த தூசும் அதில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா மண்ணில் பட்டதுக்கப்புறம் தான் அதில் தூசு வரும் அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது தப்பு. மழை தண்ணியிலையுமே தூசு பாக்டீரியாலாம் இருக்கும். எப்படி அப்படின்றத தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த காணொலி. இது முழுக்க அறிவியல் சார்ந்த காணொலி தானே தவிர மழை தண்ணியை குறைச்சி மதிப்பிடணும், மழை தண்ணி மோசமான தண்ணின்னு சொல்கிறதுக்கானது இல்லை. அதே மாதிரி அப்போ நிலத்தடி நீர்லேருந்து எடுக்கிற தண்ணியை விட இதுதான் சுத்தமாக இருக்குது, நிலத்தடி நீர்லேருந்து எடுத்ததில் அப்பப்போ மண் இதெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது, மழை தண்ணியை வச்சு அப்போலாம் எதுவும் வரல அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் எங்கேயுமே நிலத்தடி நீரை விட மழை தண்ணி மோசமானதுலாம் சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மழை தண்ணி மோசமானதுன்னே நான் முதல்ல சொல்லலை. சயின்ஸ் படி அதை உருவாக்குறதுக்கு டஸ்ட்டு தேவை, தூசு தேவை. அந்த தூசோட அந்த சின்ன டைனி பார்ட்டிகல்ஸை பயன்படுத்தி தான் மழை மேகங்களாக திரளும். அப்புறம் சில பேர் நீர் ஆவியான நிலையில் இருக்கிறது திரும்ப குளிர்ந்து நீராக மாறுறதுக்கு, இந்த சாராயங்காய்ச்சி முதல்ல அது நீராக மாறுறதுக்கு தூசெல்லாம் தேவைப்படலையே, இதுக்கு மட்டும் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தீங்க. நீராக மாறுறதுக்கு தூசு தேவைப்படாது, அது மேகமாக திரள்றதுக்கு தான் தூசு தேவைப்படும் தான் நான் சொல்லியிருப்பேன். தரையில் பட்டதுக்கப்புறமோ இல்லை உங்கள் வீட்டு கூரையில் பட்டதுக்கப்புறமோ இருக்கிற தண்ணியை விட மழை தண்ணி சுத்தமானது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் மழை தண்ணியில் எந்த தூசுமே இருக்காது, எந்த பாக்டீரியாஸுமே இருக்காதுன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் சரியில்லை. அறிவியல் படி அது தப்பு. உண்மையாகவே அதுலேயும் தூசு இருக்குன்றது தான் அந்த காணொலியோட விளக்கம். அது இருக்கிறதுனால கண்டிப்பாக பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு அந்த காணொலியில் சொல்லவே இல்லை. மழை தண்ணியை குடித்தாலே பாதிப்பு, மழை தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு வீணாக போயிடும் இப்படின்னா எதையுமே நான் சொல்லலை. அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அப்படி நீங்கள் அந்த ராவாக அந்த தண்ணியை அப்படியே பிடிச்சி குடித்தா சில நேரங்களில் பாதிப்பு வரலான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். சிம்பிளாக என்னென்னா, மழை தண்ணியை நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி கொண்டு அப்படியே ராவாக குடிக்காமல் அதை கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது அப்படின்றதான் அந்த வீடியோவோட கன்க்ளூஷனே. ஆனால் அதை முழுசாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி அமில மழைன்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பேஞ்சிச்சு அப்படின்னா கடலோட அந்த சுற்றுச்சூழலையே பாதிக்கும், நிலத்தில் இலைகளை, மரங்களை, அப்புறம் மண்ணில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் கெடுத்துரும். அது ரொம்ப ஆபத்தானது. அதுவும் சில நேரங்களில் பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அந்த மழை தண்ணியில் தூசு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் இல்லை கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திட்டு வாங்குறதுலாம் நமக்கு பெரிய விஷயமே இல்லை. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன், அதையும் பெருசாகவும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா தப்பான ஒரு விஷயத்த சொன்னால் தானே அதுக்கு நம்ம தப்பாக சொல்லிட்டோமே நினச்சி வருத்தப்படுறதுக்கு. நான் சரியாக சொல்கிறேங்கும் போது நான் அதை பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது தப்பு அப்படின்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த காணொலியை டெலீட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு இன்னொரு காணொலி போடுறதுக்கும் நான் எப்போதுமே தயாராக தான் இருக்கேன். நீங்கள் திட்டுங்கிறதுக்காக அந்த காணொலி அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்துன்னு தப்பிச்சு போகிற ஆள் கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கிற நுணுக்கமான அறிவியலை, நுணுக்கமான உண்மைகளை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுத்து சொல்லணுன்றது தான் என்னோட நோக்கமே. அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் தாங்க தயாராக தான் இருக்கேன். தாராளமாக திட்டுங்க. நன்றி.